இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தலா ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட திருக்குவளை மற்றும் கீழ்வேளூர் சரக ஆய்வாளர் அலுவலகங்கள் திறந்து வைக்கப்பட்டன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் மாநிலம் முழுவதும் பல்வேறு இந்து சமய அறநிலையத்துறை கட்டிடங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அதில் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் திருக்குவளை மற்றும் கீழ்வேளூர் ஆகிய இரு இடங்களிலும் தலா ரூபாய் 12 லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட சரக ஆய்வாளர் அலுவலகங்களும் திறந்து வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து திருக்குவளையில் நடைபெற்ற நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ராஜா இளம்பெருவழுதி, திருக்குவளை கல்வி வளர்ச்சி அறக்கட்டளை குழு தலைவர் மலர்வண்ணன், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் செல்வம் ஆகியோர் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் எட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் செயல் அலுவலர் சீனிவாசன், ஆய்வாளர் சிவகணேஷ், காவல் ஆய்வாளர் செங்குட்டுவன் உள்ளிட்ட பலர் பங்கேற்று வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். அதேபோல் கீழ்வேளூரிலும் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட தலா ரூபாய் 12 லட்சம் மதிப்பிலான சரக ஆய்வாளர் அலுவலகம் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வுகளின் மூலம் திருக்குவளை மற்றும் கீழ்வேளூர் பகுதிகளில் இந்து சமய அறநிலையத்துறையின் நிர்வாக பணிகள் பொதுமக்கள் சேவைக்காக மேலும் சிறப்பாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.